வரலாறு என்பது வெறும் காகிதங்களில் எழுதப்பட்டவை மட்டுமல்ல, அது கடலோரக் காற்றிலும் காலத்தின் சுவடுகளிலும் உறைந்து கிடக்கும் உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் இளவரசி பல்லாயிரம் மைல்கள் கடல் கடந்து சென்று ஒரு தேசத்தின் அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்றால், அது நம் வீரத்திற்கும் பண்பாட்டிற்கும் சான்று. கொரிய நாட்டின் ஆதித்தாய் என்று போற்றப்படும் ஹியோ ஹுவாங்ஆக் எனும் அந்த தமிழ் மகளின் உன்னத வரலாற்றை என்று காண்போம். கொரியாவின் புனித நூலான சாம்குக் யூசா ஒரு அதிசயமான பயணத்தை பதிவு செய்கிறது. ஆயுதா தேசத்திலிருந்து ஒரு இளவரசி கடல் மார்க்கமாக கொரியாவின் கயா கடற்கரையை வந்தடைந்தார். அந்த ஆயுதா தேசம் என்பது நம் தமிழகத்தின் ஆய்க்குடி பகுதியை குறிப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அவர் கொண்டு வந்த கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த இரட்டை மீன் சின்னம் பாண்டிய பேரரசின் அடையாளமாக இன்றும் அங்குள்ள கல்வெட்டுகளில் சாட்சியாக நிற்கிறது. ஒரு இளவரசி சென்றது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சார புரட்சி. இன்று கொரிய மொழியில் புழக்கத்தில் இருக்கும் அம்மா, அப்பா, புல் போன்ற நூற்றுக்கணக்கான சொற்கள் நம் தாய்மொழியான தமிழோடு அப்படியே ஒத்துப்போகின்றன. மொழியியல் அறிஞர்கள் வியக்கும் இந்த ஒற்றுமை அன்றே தமிழர்கள் உலகளாவிய தொடர்புகளை எவ்வளவு ஆழமாக வைத்திருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. மன்னர் கிம் சுரோவை மணம் முடித்த அந்த இளவரசி தன் வாழ்நாள் முழுவதும் அறநெறியோடு அந்த தேசத்தை வழிநடத்தினார். இன்று கொரியாவில் வாழும் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களை இந்த தமிழ் இளவரசியின் நேரடி வாரிசுகள் என்று மிகுந்த மரியாதையுடன் அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்தாயின் நினைவிடத்தில் கொரிய மக்கள் செலுத்தும் அஞ்சலி எல்லையை கடந்த அன்பின் அடையாளமாக திகழ்கிறது. நம் முன்னோர் கடல் கடந்தும் பண்பாட்டை வளர்த்தார்கள் என்பதற்கு இந்த தமிழ் இளவரசியே ஆகச்சிறந்த உதாரணம். இது வெறும் பெருமை மட்டுமல்ல, நம் பொறுப்பும் கூட. மறைக்கப்பட்ட நம் வரலாற்றின் பக்கங்களை மீட்டெடுப்போம். இந்த தமிழ் மகளின் தியாகத்தை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.